சில காரியத்தை நம்ம பார்த்து அப்படி ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பவர் இருக்குது. ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்குமா? ஆண்டவருடைய பார்வையில் எல்லா காரியத்தையும் நம்ம செய்துட்டு நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லாம் நமக்கு தகுதி கிடையாது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அடிமையாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த போதை பொருட்களில், இந்த மாதிரி காரியங்களில் பெரியவங்க இன்வால்வ் ஆகிறதோட சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க அதை ஏதாவது ட்ரை பண்ணுவோமே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சின்ன காரியத்தில் ஆரம்பித்தது அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. சின்ன பிள்ளைங்க தான் அடுத்த வாலிபர்களாக வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் யாரு? அவர்கள் தான் ஜனங்கள், அவங்க தான் மக்கள். அப்போது அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே அவர்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்காக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த போதைப் பொருட்கள்லேருந்து அடிமையாகாமல் அவர்கள் இருக்கணும். ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாஸ்மார்க்கு, சிகரெட். இது ரெண்டுத்தில் அநேகர் பாருங்க அதில் அடிமைப்பட்டு அதை விட முடியாமல் ஒரு சின்ன சோஷியல் ட்ரிங்கிங்காக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகும்போது லைட்டாக ஏதாவது குடிச்சு பார்ப்போமே, எல்லாரும் குடிக்கிறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் லைட்டாக குடிச்சு பார்க்குறேன். அதை ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன காரியமாக தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை விட முடியல. சூழ்நிலைகள் வரும் பொழுது அது பண்ணால் நல்லா இருக்குமே, அதை நீ பண்ணிப்பாரு பண்ணிப்பாரு பண்ணிப்பாருன்னு அந்த பிசாசு அவருடைய சிந்தனையில் திரும்ப திரும்ப கொண்டு வரும்போது அவங்க திரும்ப திரும்ப அதற்கு என்ன பண்ணுறாங்க? அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க், சிகரெட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை குடும்பம் அதில் சீரழிந்து கொண்டு இருக்குது தெரியுமா? எத்தனை குடிமகன்கள் பாருங்க அதை குடிச்சிட்டு, அந்த டாஸ்மார்க்கை குடிச்சிட்டு வீட்டில் போய் பிள்ளைகளை அடிக்கிறது, மனைவி அடிக்கிறது. அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்குமா? அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்குமா? அந்த பிள்ளைகள் என்ன ஒரு மனநிலையில் வளர்ந்து கொண்டு இருப்பாங்க? எவ்வளோ கொடுமையான காரியம். நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 29:32 வசனம். 29:32. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியின் நோக்கம், உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும். போதும். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு கஷ்டம். அந்த வசனத்தில் பாருங்களேன், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை விடுதலை ஆக்குவார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு அந்த குடிப்பழக்கத்தின் ஆவி, அந்த சிகரெட் பிடிக்கிற அந்த தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும், அந்த போதைப் பொருட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு நிறுத்த கிருபை கொடுப்பார். நம்மளால நிறுத்த முடியாது. நம்மளோட மனுஷீகத்தில் நினைச்சா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்டிப்பா இச்சை அடக்கத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆவியின் கனிகள்ல ஒன்று என்னது? இச்சை அடக்கம். எதை பார்த்தாலும் நமக்கு தகுதியா இருக்குமா? இருக்காது. பார்க்கறதற்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். ஆனா அது நமக்கு தகுதியா இருக்காது. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அதற்குள்ளாக நம்ம அடிமைப்படுகிற நிறைய நேரங்கள். நம்ம நினைப்போம், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் ரொம்ப பலத்தோட இருக்கிறேன், எனக்கு வில் பவர் அதிகம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ அதை பாராதே, உங்களுடைய கண்கள் அதை பார்க்க கூடாது. அந்த அப்படிப்பட்ட சவகாசம் நமக்கு தேவை கிடையாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு தேவை கிடையாது. ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிப்போமா? அப்படி இருக்கிற குடும்பங்களுக்காக யாரெல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கணும்னு தோணுதோ எழும்பி நின்று ஜெபிங்க. முட்டி போடணும்னு தோன்றவங்களுக்கு முட்டி போடுங்க. மன்றாடி ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க
ஜெபிக்க போறோம். அந்த பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக, மதுபானத்துல அடிமையா இருந்து அதுல இருந்து வெளியே வர முடியலேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா இந்த மதுபானத்திலையும் அப்பா இந்த சிகரெட்லயும் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் ராஜா. அப்பா எத்தனையோ ஸ்டேட்ஸ்ல அந்த மதுபானத்தை தடை செய்திருக்கிறார்களே. அந்த டாஸ்மார்க்கே இல்லாத இந்திய தேசத்துல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குதே. குஜராத் இருக்குதே, மிசோரம் இருக்குதே. அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டை எங்க தமிழ்நாடாய் மாற்றி கொடுங்கப்பா. அப்பா எங்களுடைய அரசாங்கத்துக்கு இன்னும் வேற சோர்ஸ்ல இருந்து பணம் வர்றதுக்கு நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த டாஸ்மார்க் எங்களுடைய ஸ்டேட்ல வேண்டாம் அப்பா. குடும்பங்களை சீரழிக்கிற அந்த குடும்பங்களின் கண்ணீருக்கு அப்பா வழி வகுக்கிற இந்த டாஸ்மார்க் இனி எங்களுக்கு வேண்டாம் ராஜா. அப்பா அப்படிப்பட்ட இதனால எந்த நன்மையும் கிடையாது. எந்த காயம், எல்லாவற்றிலும் ஒரு காயம் தான் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காயம், கண்ணீர், சமாதான குறைவு. அப்பா அந்த வீடுகளை நீர் நோக்கி பாருங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களை நீர் நோக்கி பாருங்கப்பா. எவ்வளோ அடிதடி, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம். நைட்டு படுக்கும் போதெல்லாம் நான் அழுதுட்டே படுக்கிறேனேன்னு சொல்லுகிற குடும்பங்கள் ஏராளம் அப்பா. இந்த குடி பழக்கத்தினால ஒரு வீட்டுல ஒரு அன்பு இல்ல, ஒரு சமாதானம் இல்லையே அப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. இனி இந்த குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எந்த நண்பர்களும் அவர்களுக்கு வரக்கூடாதப்பா. எல்லா கான்டாக்ட்ஸ் இயேசுவின் நாமத்துல நாங்க அழிக்கிறோம் அப்பா. அந்த தூண்டுகிற எண்ணங்கள் வரக்கூடாது. சிந்தனையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராகப்பா. எந்த கவலை நிமித்தம் அவர்கள் குடிக்கிறார்களோ, எந்த கண்ணீர் நிமித்தம் அவர்கள் குடிக்கிறார்களோ, அந்த கவலையும் அந்த கண்ணீரையும் நீர் மாற்றி போடுகிற தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. அந்த குடும்பத்துக்கு ஒரு வெட்கம் இல்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. எந்தெந்த இடத்துல அவர்கள் வெட்கப்பட்டு போனார்களோ அப்பா, இந்த காரியத்தை நிமித்தம் அவர்கள் வெட்கப்பட்டு போனார்களோ, நீர் அதை மாற்றி போடுவீராக அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள சூழ்நிலையை மாற்றி போடுவீராக. பிள்ளைகள் குடித்து பெற்றோரை அடித்து எவ்வளவு கவலையான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அந்த குடும்பத்துல ஒரு மனப்பாட்டை கொடுப்பீராக அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை நோக்கி பாருங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த காரியம், உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். இப்போ எத்தனை பேர் உங்களுடைய கையில் பைபிளை விட்டுட்டு ஃபோன் வச்சுருக்கீங்க? ஃபோன் ஜெபம் நடக்கும்போது ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, என்ன காரியம், யார் சொன்னா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த சோஷியல் மீடியா, இந்த செல்ஃபோன் பாருங்கள், அநேகரை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனுடைய அடிக்ஷன் ஒரு சைலண்ட் கில்லராக தான் இருக்குது. யாருக்கும் பெருசாக தெரியல. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறது, அந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம். எதுக்கு பார்க்குறோன்னு தெரியாது, ஆனால் பார்த்துட்டே இருப்போம். ரீசெண்டாக அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த 30 செகண்டில் ஒரு வீடியோ வரும்பொழுது நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஒரு மணி நேரம் போயிடுது, 2 மணி நேரம் போயிடுது. சிலர் மணிக்கணக்காக அந்த ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. 6 மணி நேரம், 7 மணி நேரம். அப்போது நம்ம மற்ற காரியங்களுக்கு நமக்கு டைமே கிடைக்கல. ஆண்டவர் இடத்துலேருந்து விலகி இருக்கிறதற்கு இது ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய அடிமைத்தனம். இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் இந்த ஃபோன் அடிக்ஷன் நிறையா இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சண்டை. எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கட்டும், அந்த ஃபோனில் விலை உயர்ந்த ஃபோன் எனக்கு வேணும்னு சொல்லி அதை காயப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், இந்த ஃபோன்னால நிறைய வீடுகளில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 101:3. சங்கீதம் 101:3. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். போதும், எல்லாரும் சொல்லுங்களேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வச்சா நமக்கு தெரியும் என்ன நடக்கும், அப்படிதானே? வச்சா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதா?
ஃபோன் எடுத்தா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குதா? இருக்காது. அதை வைக்காம இருப்பது நமக்கு பெருசு, அதை வைக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க முடியாத நாம் ஆனா அந்த ஃபோன் எடுத்து எவ்வளோ மணிக்கணக்கா பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது நமக்கு தேவை கிடையாது. இந்த பாண்டேஜ் நமக்கு தேவை கிடையாது. விசேஷமா யாரெல்லாம் ஜூம் ப்ரேயர்ல எங்களோடு கூட கலந்து கொண்டு இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு தெரியும், அதுல நம்ம ஜெபித்து கொண்டே வரோம். அந்த சோஷியல் மீடியா பேனுக்காக ஜெபிச்சுட்டே வரோம், அப்படிதானே? அப்போ போன வருஷம் டிசம்பர் 25ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்திரேலியால ஒரு பேன் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அண்டர் 16 சில்ட்ரன்ஸ்க்கு சோஷியல் மீடியா பேன் பட்டு இருக்கிறது. இது நிறைய இடங்கள்ல பரவி, பிரான்ஸ், நார்வே அப்படின்னு நிறைய இடங்கள்ல இதை வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. கர்நாடகால கூட சீஃப் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டாமா? நம்மனாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனா பிள்ளைங்கனால பண்ண முடியுமா? படிக்கிற வயசு, சின்ன வாலிப நாட்கள், அவர்களிடத்துல ஃபோன் போனா அவர்கள் பார்த்தா அது எவ்வளோ சீரழிவை கொண்டு வரும் தெரியுமா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய நாட்டில் அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படணும். அந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், த்ரெட்ஸா இருக்கட்டும், என்னென்ன காரியங்கள் புதிதாக அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதற்கு, அந்த சிந்தனையை எடுத்து போடுறதுக்கு வருதோ அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் இடத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அப்பா, மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, இந்த செல்போன் அடிக்ஷன்ல, இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக அப்பா, ஏன் பெரியவங்களுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் அதுல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. சைலண்டா அது அவர்களுடைய நேரத்தை திருடி கொண்டு இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனத்துல இருக்குதே. அப்பா, நாங்க இன்னும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நாட்கள் கம்மியா இருக்குதுப்பா. ஆண்டவரே, உமக்காக ஓடுறதற்கு, உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்க செயல்படுறதற்கு, உம்முடைய திட்டங்களை, உம்முடைய சித்தங்களை நாங்க செய்யறதற்கு எங்களுக்கு காலம் கம்மியா இருக்குதேப்பா. அப்படிப்பட்ட காலத்தை, அப்படிப்பட்ட டைம் இந்த பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறானே. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்து நீர் ஒவ்வொரு பிள்ளையும் விடுவிப்பீராகப்பா. இந்த செல்போன்னால வீட்டுல வருகிற பிரச்சனைகள், இந்த செல்போன்னால வீட்டுல வருகிற சண்டைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ராஜா இயேசுவின் நாமத்துல நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். இது முக்கியமே கிடையாது என்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக. இந்த செல்போன்னால எந்த பிரயோஜனமும் நமக்கு வாழ்க்கையில இல்லை என்கிற ஒரு ஞானத்தை அப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராகப்பா. தமிழ்நாட்டிலையும் ராஜா அந்த அண்டர் 16 பேனை நீங்க கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்க அப்பா, அந்த சோஷியல் மீடியால அவர்கள் இன்வால்வ் ஆகாம இருக்க, அந்த பள்ளி நாட்களையும் கல்லூரி நாட்களையும் ராஜா அவர்கள் படித்து தேறி ஆண்டவரே ராஜ்யத்துக்காக என்னது செய்ய அந்த பிள்ளைகளை நேர் வழியில நீங்க நடத்துங்கப்பா. தீமையான வழியில அவங்க நடந்தா அதை நிறுத்தியப்பா. பிள்ளைகளை நீர் நேர் வழியில நீங்க நடத்துங்க ராஜா. இந்த சோஷியல் மீடியாவினால சிறைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. லைக்ஸ், கமெண்ட்ஸ் முக்கியமே கிடையாது ராஜா எங்களுக்கு. அப்பா, உம்முடைய சமூகம் முக்கியம். அதை புரிந்து கொள்ளத்தக்க அந்த ஞானத்தை கொடுப்பீராகப்பா. அந்த ஞானம் வேணும் ராஜா. அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு போடுகிற ஒவ்வொரு திட்டத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுப்பீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலையே அப்பா. இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்பா. அநேக காரியங்களுக்காக நாங்க ஜெபித்து இருக்கிறோம். போதை பொருளுக்காக, டாஸ்மார்க்குக்காக, சிகரெட்டுக்காக அப்பா, இந்த செல்போனுக்காக, சோஷியல் மீடியாக்காக அடிமைப்படுத்துகிற ஒவ்வொரு ஆவியும் நாங்கள் கடிந்து கொள்ள அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இனி எங்களுடைய குடும்பத்துல இது காணக்கூடாது. நாங்க இனி எங்களுடைய வீட்டின் வாசல்ல இது நிலைத்திருக்க கூடாது அப்பா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.